ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நறுக்கி வச்ச புடலங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் ரொம்ப தோல் சீவக்கூடாது, லைட்டாக சீவனா போதும். புடலங்காயில் இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணால் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், சீரகம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம். பொரியல் மாதிரி வேணும்னா இதோடு நிறுத்திக்கலாம். பொரியலாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூட்டு மாதிரி வேணும்னா துவரம் பருப்பை பெருங்காயம், சீரகம், மஞ்சள் பொடி போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.